பாருங்க, அது சரித்திரத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் பார்க்கத்தக்கதாக இன்றைக்கும் அங்கே இஸ்ரேல் தேசத்தில் அந்த கானா ஊரில் இருக்குது. அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஜாடி, அதை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம். ஏன்னா பாருங்க, அந்த ஜாடிகள் நிரம்பத்தக்கதாய் அந்த ஜாடிகளை கொண்டு தான் என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஆசீர்வாதமாய் காரியங்களை மாற்றினார் என்று சொல்லி இன்னைக்கும் இப்போ போனீங்கனாலும் அந்த கானாவூர் கல்யாணம் அந்த அறைக்குள்ளே போயிட்டு அதை பிக்னிக்காக மாத்திரல, அந்த ஜாடிகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஏமேன், அந்த ஜாடிகள் இன்றைக்கு இருக்குது. நான் முதல் முறை போகும்போது ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். ஐ திங்க் ரெண்டாவது முறை போகும்போது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், குடும்பமாக அந்த இடத்துல எடுத்தோம். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை ஆமென். பாருங்கள், இந்த மாதத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, நேற்றைக்கு நான் இதுதான் உங்களிடத்துல சொன்னேன். நீ அழாத, துக்கப்படாத. ஆமேன். அழுகை வந்தால் கொஞ்சம் அடக்கிக்கொள். ஆமேன். துக்கம் வந்தால் உன்னை நீ காத்துக்கொள். ஏனென்றால் நீ செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. ஆமேன். ஒருவேளை இந்த ஜாடியை குறித்து அவங்களே பேசுனதுனால நான் சின்னதாக ஒரு சின்ன தாட் அது கூடவே சேர்த்து சொல்லிடுறேன். பாருங்கள், சில நேரத்தில் நாம் பிரயோஜனமே இல்லையே, சும்மாவே கிடக்கிறோமே, அப்படி தானே சொன்னாங்க இல்லை? நிறைய நேரத்தில் என்ன சும்மா ஏதோ இருக்கிறேன், என் வாழ்க்கை நான் ஒரு ஒதுக்கப்பட்டதை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அநேக காரியங்கள் உங்களுக்குள்ளே அங்கலாய்ப்பாய் ஓடிக்கொண்டிருக்கும் என்றால், ஆமேன், கர்த்தருடைய பார்வையில் யாருமே ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய பார்வையில் யாருமே நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கி உலகம் தான் அதை அப்படி டேர்ம் பண்ணுது. இன்றைக்கி உலகம் தான் அப்படி சொல்லுது, இவனுக்கு பிரோஜனம் இல்லை, இவனுக்கு படிப்பு இல்லை, இவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், நீ எதுனாலும் வேலைக்கு ஆகாதன்னு. ஆனால் நான் அதில் ஒரு 4 வார்த்தையை நான் உட்காந்து கொஞ்சம் அவங்க பேசும்போது நோட் பண்ணேன். ஒன்று, தீஸ் ஜார்ஸ் வேர் பொசிஷன்ட் இன் இட்ஸ் பிளேஸ். ஆமேன். ஒன்று என்னதுங்க, இந்த கற்சாடிகள் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த ஸ்தானத்தில் இருந்தபடினால தான் பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. முதலாவது விஷயம் என்னதுங்க, நான் இருக்கிற இடத்த தவறி நான் எதையும் ட்ரை பண்ணக்கூடாது இல்லையா? டேனியல் லிவிங்ஸ்டனுக்கு கர்த்தர் ஒரு இடத்த கொடுத்திருக்கிறார். ஆமேன். அதிலேயே இருந்தனா ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் அதை நம்பி சொல்றீங்க? ஆண்டவரே, இந்த கற்சாடி, ஆண்டவரே சொல்லுங்க, இந்த கற்சாடி ஆண்டவரே நான் இருக்கிறது இடத்துலையே இருந்து, ஏன்னா இதுங்க ஏசாமி பாருங்க, இது ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் தான். இதுங்க தேடி போகலாம், ஆனால் ஏசு அதை தேடி வந்தார். அல்லேலூயா. அதுங்கிற அந்த கற்சாடி இருந்த இடத்துல தான் ஏசாமி வந்து என்ன சொல்றாரு, அதை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க, அதற்குள்ள தண்ணீர்களை ஊற்றுங்க என்று கர்த்தர் சொன்னார். அதனால இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்தானத்தில் கர்த்தரை தேடிக்கொண்டே இரு, ஆண்டவர் உன்னை பயனுள்ளதாய் மாற்றுவார். எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்றீங்க? இந்த மாதத்தில் ஒரு பயன் நிச்சயமாக உங்களுக்கு வரும். ஆமேன். ஐயா, நான் எல்லாம் எனக்கு வந்து என்னை மோந்துக்கிறாங்க, என்னை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, நான் போட்டு சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப என்னை போட்டு என்னை சவால் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுதுங்க, நான் பயன்படுத்தப்படுகிறேன், ஆனால் நான் எந்த பிரயோஜனத்தையோ எந்த புகழ்ச்சியோ நான் பார்க்கவில்லை அப்படின்னு ஒருவேளை நீ யோசித்து கொண்டிருப்பாய் என்றால், கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி இந்த பேசின இந்த வார்த்தைகளோடு கூட உன்னோடு கூட சொல்றாரு, உன்னை பயனுள்ளதாய் மாற்றுவேன். அல்லேலூயா. உன்னை ஆலயத்திலும் சரி, உன் குடும்பத்திலும் சரி, தேவ ராஜ்யத்திலும் சரி, நீ வேலை செய்கிற உன் இடத்திலும் சரி, நீ இருக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உன்னை பயனுள்ளதாய் மாற்றுவார். அதனால உடைய கலங்களை உயர்த்தி சொல்றவங்க மாத்திரம் விரும்புறவங்க சொல்லுங்க, நான் ஒரு பயனுள்ள கருவியாய் கர்த்தருக்காய் மாற்றுவேன். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். என்ன கர்த்தர், நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை ஒரு பயனுள்ளதாய் மாற்றுவார். அல்லேலூயா. See, எல்லாருடைய வாழ்க்கையில there is a purpose. ஆமென். முதலாவது your position. ரெண்டாவது, there is a purpose. These jars were purposed for a reason. அன்னைக்கு வரைக்கும் இது அந்த கல்யாண வீட்டில் இருந்த ஒரு ஜாடியாய் தான் இருந்தது. ஆனால் இயேசு அங்கே வந்த பொழுது இந்த ஜாடிகளுக்கு ஒரு பயன் உண்டானது. அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன வந்துச்சுங்க, அது வரைக்கும் சாதா ஜாடி தான். கருதுனா இன்னைக்கு எப்பவுமே நம்ம 2000 இதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். 2000 ஆண்டை தாண்டி போயிடுச்சு, ஏசாமி வந்துட்டு போயிட்டு இப்போ 2000 ஆண்டுகளை கடந்து அந்த ஜாடிகளை போய் பார்க்க அது ஒரு பிரதானமாக மாறிடுச்சு. ஒரு பயனுள்ளதாய், ஆமேன், அது ஒரு நோக்கத்திற்காய் மாற்றப்பட்டதாய் என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பயனுள்ளதாய் மாற்றுவார். இருக்கிற ஸ்தானத்திலே இருந்தினா எப்படி மாறிடுவே? when you are positioned in your place you will be more purposeful. அல்லேலூயா. அப்படி நோட் பண்ணீங்க, நான் இருக்கிற இடத்துல இருக்கிற இதிலேயே கர்த்தரிலேயே சார்ந்து இருப்பேன் என்றால் தேவன் என்னை பயனுள்ள பாத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த டைட்டில் போடுவாங்க பாத்தீங்களா? அது நம்ம கிறிஸ்தவங்கள்ல இந்த ஊழியர் பயனுள்ள பாத்திரம், கர்த்தரால் பயன்படுத்துகிற பாத்திரம். பார்த்துக்கிறீங்களா?
கர்த்தரால் வல்லமையாய், நம்ம ஆளுங்க நிறைய இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பில்லப்லாம் கொடுப்பாங்க. கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசன பாத்திரம். என்னையா அது புதுசா இருக்குது, சரி போட்டோம். எந்தெந்த டைட்டில், ஆனால் கர்த்தரால் இயேசுவால் பயன்படுத்தப்படுகிற பர்பஸ்ஃபுல் ஜார். யூ வில் பிகம் அ பர்பஸ்ஃபுல் ஜார். ஆமென். பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்ற வேண்டிய எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, சொல்லுங்க ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்காய் பயனுள்ளதாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. நான் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. பிள்ளைங்கள்லாம் ஜெபம் போகணும். இந்த மாதிரி ஜெபத்தை என் பிள்ளைங்க ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கணும். குழந்தைங்க சொல்லுங்க, பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க, வாலிப அம்மா மாதிரிலாம் சொல்லுங்க, சகோதரிக்கு சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, ஆண்டவர் உமக்காக இந்த வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நான் பயன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உமக்கு நான் பயனுள்ளவனாய், பயனுள்ள ஒரு பாத்திரமாய், உனக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நான் இருக்கணும். என்னை கொண்டு கர்த்தாவே ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் புறப்பட்டு வருகிற ஒரு பயனுள்ள பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த பயன் என்னை கொண்டு கர்த்தர் கொண்டு வாங்க ஆண்டவரே. அதுவரையில் நிராகரிக்கப்பட்ட இந்த பாத்திரம், நிராகரிக்கப்பட்ட இந்த கற்சாடி, இப்ப இயேசு வந்த உடனே சொன்னார், தூக்கிட்டு வேடா, அதுல ஊத்துறா. அல்லேலூயா. எதுல ஊத்து? எங்கேயும் ஊத்திராத. ஒன்னு ரொம்ப நாளா அங்கேயே இருக்குது. இந்த மனுஷன் ரொம்ப நாளா காத்து கொண்டிருக்கிறான், ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், அநேக நாளா ஏங்கி கொண்டிருக்கிறான். அவனிலே இந்த ஆவியை ஊற்று. அல்லேலூயா. அந்த மாதிரி நீ அதற்காய் காத்திருந்தானா கர்த்தர் உனக்குள்ளே இந்த ஜீவ நதிகளை கர்த்தர் ஊற்றி உன்னிலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை மாற்றி விடுவார். அல்லேலூயா. அப்படிதான் பயனுள்ள பாத்திரமாய் இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் பயன்படணும். ஆமென். அல்ல சபைக்கு 5 ஊழியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். சிலர்லாம் நல்ல சுவிசேஷம் ஊழியம் செய்யும்படிக்கு பயனுள்ள சுவிசேஷ ஊழியம் செய்கிற கருவியாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த சபையிலிருந்து எழும்பி போய் அப்போஸ்தலர்களாய் சபைகளை நாட்டுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. சாதாரண வருது, இந்த ஜாடி வரும், ஸ்பெசிஃபிக்காக இந்த சேர்ல தான் உட்காரும், அப்படியே இந்த ஜாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? என்னதுங்க சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, இந்த ஜாடி பயனுள்ளதாய் மாற வேண்டும். நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க, உங்க விருப்பத்தை அவங்ககிட்ட சொல்லுங்க. இந்த ஜாடி, அவங்கள பத்தி சொல்லாதீங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. இந்த ஜாடி தேவனுக்காய் பயனுள்ளதாய் மாற வேண்டும். சொல்லுங்க, தேவனுக்காய் பயனுள்ளதாய் மாற வேண்டும். நம்பர் 1, if you are positioned you will be purposeful. அல்லேலூயா. இருக்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறதுல நீ அப்படியே இருப்பாய் என்றால், நான் வளர 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 வளரனா என் வயசு வளர வளர முதிர்ச்சி கொஞ்சம் போயிட்டே இருக்க ஒன்றை கற்றுக்கிட்டேன், நாமளாம் அங்கலாச்சு ஓடனா காரியங்கள் நடக்காது. கர்த்தரை சார்ந்து நாம் இருக்க கர்த்தர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுக்கு நீங்க மேலானதை நாடக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாதுலாம் சொல்ல, முயற்சி செய்யுங்க. ஆனால் எப்படி இருக்கணும்னா கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்திலேயே இருந்து கர்த்தரையே சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அதை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் உனக்கு கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். சாதாரணமாக இந்த கதையாக பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ரொம்ப சந்தோஷம், பாசமாக காய் சந்தோஷம், என் மனைவி காய் சந்தோஷம். அவளுக்கு இப்படி ஒரு சிந்தையை, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் தந்ததுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை ஒரு சிலர் பேசி இருக்கலாம், ஆனால் இந்த சபையிலே ஆண்டு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். கற்சாடியை நாம் அதிலிருந்து எடுத்து பேசும்போது இயேசு வந்தார், சோர்ந்து போனவங்களை தேற்றிட்டாரு, தேவைகளை சந்திக்கிறவர். திருமண வீட்டை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணார், ஓட்டாண்டியா விடமாட்டாரு, எல்லா திருமணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனையோ திருமணங்களை நான் பேசி இருக்கிறேன். என்ன சொல்லுவார், ஆண்டவர் ஒரு திருமணத்தை ஆயத்தப்படுத்துறாருன்னா அது தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு. இந்த பிரசங்கெல்லாம் நிறைய பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் அங்கே இருந்த ஒரு 6 பாத்திரத்தை பற்றி யாரும் பேசவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் சொல்லும்படிக்கு சொல்லும் பொழுது அதில் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாத்திரமாய் நான் சபையிலே, தேவராஜ்யத்திலே, கர்த்தருடைய ஊழியத்திலே, என் கொடுக்கப்பட்ட இடத்துல நான் இருப்பேன் என்றால் கர்த்தர் என்னை பயனுள்ளதாய் மாற்றுவார். ஒன்றும் நடக்கலையா, ரொம்ப நாள் அப்படியே கிடக்குறையா, இந்த மண்டபத்தில் இருக்கிற சும்மா ஏதோ ஒரு பொருளா கிடக்குறையா, ஒண்ணுமே இல்லாத. you know sometimes this world use this word, I am just a vegetable. ஒரு காய் மாதிரி கிடக்குறேன், ஒன்றும் இல்லாத இருக்கிறேன். இங்க இருக்கிற யாருமே ஒன்றும் இல்லாத இருக்கும்படிக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்கு கர்த்தரை நீ சார்ந்திருப்பாய் என்றால் அந்த நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும்.
நிச்சயமாய். அதனால தான் இந்த மாதத்தினுடைய வாக்குதத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு கூட சாயந்தரம் இந்த பசங்கள்லாம் வராங்களே, இந்த குட்டி பசங்கள்லாம் சிலர்லாம் கீழ்ப்படிஞ்சு வராங்களே. அப்போ ஆண்டவரே சொன்னார், நான் மறக்கலப்பா, நான் ஞாபகம் வச்சுருந்தான் பிறக்கிறேன், அதுக்கெல்லாம் ஒரு ரிவார்டு வச்சுருக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் கர்த்தர் ராஜ்யத்திற்குண்டு நீங்கள், நான் இது யாரும் பார்ஷல் பண்ணி சொல்லலை, லேட்டாக வர்றது ஏதாவது தேவை சூழ்நிலைனால வந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ உனக்குள்ளே அப்படி ஒரு சில சின்ன ஒரு சோர்வு, ஒரு சிந்தை வந்துச்சுன்னா உடனே சொல்லிக்கோ, நான் எடுக்கிற இந்த அர்ப்பணிப்புக்கு கர்த்தர் ஒரு பலனை வைத்திருக்கிறார். உலகம் அதை ஒரு மாதிரி சொல்லுவாங்க, வீட்டில் கூட சொல்லுங்க, என்ன நீ சும்மா சும்மா ஓடிடுற, என்னை கூட சார்ந்த எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஊருக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிற. அதுதான் என்னுடைய டிசிப்ளின். என் டிசிப்ளினை நான் மாற்றிக்க விரும்புறதில்ல. எங்கே போனாலும் 7 மணினா 6:58 இருக்கணும், இல்லை 6:55 இருக்கணும்னு தான் நான் முயற்சி செய்கிறேன். அது என்னுடைய டிசிப்ளின். ஏன்னா எனக்கு தெரியும், அதை நான் விதைக்க என்னை சார்ந்து இருக்கிற எல்லாமே அந்த மாதிரி நேரத்திற்கு கர்த்தர் மாற்றி கொண்டு தான் இருக்கிறார். என் தேவையெல்லாம் கர்த்தர் நேரத்துக்கு சந்திக்கிறதுக்கு நான் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் ஒரு பலனாய் மாற்றுகிறார். அப்ப நான் ஏன் அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நீங்க எடுக்கிற அந்த பிரயாசத்துக்கு நிச்சயமா ஒரு பலன் இருக்குது. ஜாடியை குறித்து நான் காலை வச்சு நடந்து போயிட்டு இருக்கோன்னு சொல்லலை. அதுக்குள்ள ஒரு வெறுப்பு, அது ஒரு ஆப்ஜெக்ட் மாத்திரம் இல்லை, அதே ஒரு ஜீவனோடு கூட யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சுருக்கலாம், என்ன சும்மா ஒன்றும் இல்லாத கிடக்கிறேன். ஆனால் it was positioned in its place, and that's why God brought a purpose. Today we are speaking about those jars which was with purpose. இந்த கற்சாடிகளுக்கு ஒரு நோக்கத்தை, இன்னைக்கு அந்த ஜாடிகளை குறித்து பேசுகிறதுக்கு இத்தனை 1000 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாம பேசுறோம், அந்த ஜாடிகள் பிரயோஜனம் உள்ளதாய் மாறினது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனத்தை கர்த்தர் நிச்சயமா வைத்திருக்கிறார். அது வராமல் போக வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அதனால தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த திட்டங்களை நிச்சயமாய், ஆமென், if you understand that, ஆமென், ஆண்டவர் சில நேரங்களில் உன்னை அநேகர் இடத்துல, ஆமென், God want you to be poured out for a reason. Be willing to be poured out. Amen. When you are positioned, there will be a purpose. The Lord will let you to be poured out. ஆமென். அநேக நேரங்களில் மற்றவர்களுக்காய் பிரயோஜனப்படும்படிக்கு ஆண்டவருடைய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் என் வாழ்க்கை என்ன தெரியுமா, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டாம். சொல்லுங்க, எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? எப்படி எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க, என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உடையதாய் மாறி. ஏன்னா ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றப்ப, ஆபிரகாமே, உன்னை நல்லா ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிரு. அங்கே நிற்கக்கூடாது, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கை. ஜெபம் பண்ணுறவங்க மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் வற்புறுத்திக்காதீங்க. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க மற்றபடி வீட்டில் போய் நைட்டு ஜெபம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிங்க, இல்லை நாளைக்கு வந்து ஜெபம் பண்ணால் பண்ணுங்க. இப்போ பண்ணுறவங்க சொல்லுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கை. பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க, ஏன்னா பிள்ளைகளை நான் வற்புறுத்துறேன். பெரியவங்களாம் போய் எங்கே மதிக்க மாட்டிங்கன்னா பரவாயில்ல, பிள்ளைகளை அட்லீஸ்ட் கொஞ்சம் மதித்து சொல்லுங்க, என்னதுங்க, என் வாழ்க்கை. ஆண்டவர் எப்பொழுதும் பிரயோஜனம் உடையதாக இருக்க வேண்டாம். ஆண்டவர், it has to be a purposeful. I will have to be willing to be poured out in situation. அல்லேலூயா. சில நேரங்களிலே கர்த்தர் உன்னிலிருந்து ஒரு காரியத்தை நீ கொடுக்கணும், நான் பயன்படணும்னு கர்த்தர் சொல்லும்போது நீ அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொத்துங்க, சொல்லுங்க, சத்தம் போடு சொல்லுங்க, ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுவும் எப்ப தெரியுமா கேட்பாரு, முடியாத போது கேட்பாரு. நம்ம ஆண்டவர் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானவர். முடியாத போது கேட்பாரு, காலியா இருக்கும் போது கேட்பாரு. இது ஒரு மனுஷ ஆப்ஜெக்ட் மாதிரி யோசிச்சுங்களேன். ஏய், நானே ஒண்ணு இல்லாம காலியாக்குறேன், என்னல வந்து என்னத்துக்கு ஊத்துறீங்க, என்னல ஏன்டா வந்து ஊத்துறீங்க, என்ன பண்ண வாயை திறந்து கேட்டுருந்துச்சுன்னா, நீங்க அப்படிதான். நம்ம நானே ஒண்ணு இல்லை, என்ன கூப்பிட்டு பாட்டு பாடுன்ற, என்ன கூப்பிட்டு என்ன பண்ற, என்ன போய் ஜெபம் பண்ணுன்றீங்க, நானே ஒண்ணு இல்லாம நானே என் பிரச்சனையோட ஓட்டு இருக்கிறேன். இல்லைங்க, உங்களிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உன்னை பயனுள்ளதாய் மாற்றுகிறதுக்கு மாத்திரம் இல்ல, உன்னிலிருந்து எதையோ கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை ஒரு கற்சாடியாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை அதை என்ன அதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்பினீங்கன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் இருக்கிற இடங்களில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ராத்திரியில
என் கிரியைக்கு ஒரு நாளும் பலன் இல்லாமல் போகாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என் கிரியைகளுக்கு பலன் இல்லாமல் போகாது. என் கிரியை ஒரு நாளும் ஆண்டவரே பலனில் தான் முடியுமே தவிர ஒரு நாளும் பலன் இல்லாமல் போகாது. இந்த ராத்திரியில் ஆண்டவரே நாங்கள் கூடி வருகிறதுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ராத்திரியில் ஆண்டவரே நீர் பேசின அந்த வேதாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும், பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய சுவாசத்தினால சொல்லப்பட்ட ஒவ்வொரு சரித்திரமும், பேசப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதைகளும் ஆண்டவர் எல்லாம் கர்த்தருடைய ஆண்டவரே ஸ்தானத்திலிருந்து எழுப்பப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே நான் நம்புகிறேன் இந்த சரித்திரத்தினுடைய இந்த பகுதியில் கூட ஆண்டவரே இங்கே பேசப்பட்ட இந்த கற்சாடிகளை போல ஆண்டவரே இங்கே ஒரு சிலர் ஒருவேளை தாக்கப்பட்டு ஆண்டவர் ஒருவேளை புரோஜனம் என்று நினைச்சு கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே இந்த ராத்திரியில கர்த்தர் அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். If you've been worn out, ஒருவேளை சோர்ந்து போய் உன் வாழ்க்கையில இன்றைக்கு எதுவுமே என் வாழ்க்கையை கொண்டு பிரயோஜனமே இல்லை, நான் சும்மா I'm just a material, I'm just an object, I don't see any use out of me, என்னிலிருந்து எந்த ஒரு பிரயோஜனத்தை நான் பார்க்க முடியவில்லை, பயன்பட வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சு, இனி எப்படி நான் பயன்பட முடியும் அப்படி என்று ஒருவேளை ஒரு சாதாரண ஒரு வெத்தா இருக்கிறத போல உனக்குள்ள தோணுச்சுன்னா, I'm telling you, none of you, இதை கேட்கிற யாருமே பயன் இல்லாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர் ஜீவனை தரவில்லை. நீ பயனுள்ளதாக இருக்கும்படிக்கு தான் உனக்கு ஜீவனையும் உன்னை சுற்றி அநேக நன்மைகளை இயேசு செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீ இதை கேட்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, if you are positioned in Christ, கிறிஸ்துவிலே நீ நாட்டப்பட்டு ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லுது, ரொம்ப அழகா. அப்ப இயேசுவே சார்ந்து இயேசுவிலே நாட்டப்பட்டிருப்பாய் என்றால் you will become more purposeful. உன்னை ஒரு பெரிய பயனுள்ளதா இயேசு மாற்ற முடியும் செய்வார். நீ வெறுமையாய் நான் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுகிறதை விட்டுட்டு என்னை ஆண்டவர் நோக்கமாய் இதுவரை நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி அதிலேயே நீ சார்ந்து be positioned in Christ and the Lord will make you more purposeful. உன்னை நிச்சயமாய் பயனுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். பாரு, உன் வாழ்க்கை கொண்டு அநேக ஜீவநதிகள் புறப்பட்டு வரா. அநேகரிடத்துல சொல்லுகிற சரித்திரத்தின் சாட்சிகள் உன்னை கொண்டு புறப்பட்டு வரும். இதுவரையில வறண்டு இருக்கிற, இதுவரையில அற்புதங்களே நடக்காது இருண்டிருக்கிற சூழ்நிலைகள் அற்புதமாய் மாறும். உன் வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவநதி, அந்த நீரூற்றானது அநேகருடைய வாழ்க்கையை தொடுகிறதற்கு ஏதுவாய் மாறும் என்று இயேசு சொல்லுகிறார். அதை நம்பி சார்ந்து அவரிலே நிலைத்திரு, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார்.